நம்மகிட்ட இருக்கக்கூடிய 7 குணங்கள் அல்ல, நம்மகிட்ட இருக்கக்கூடிய 6 குணங்கள் 10 குணங்களில் அல்ல, நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு குணத்தினுடைய கொஞ்சத்துல அடுத்த லைனுக்கு போகணும்னு ஆண்டவர் ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அதுதான் நமக்கு ஒரு பெரிய வளர்ச்சியினுடைய அடுத்த பகுதிக்கு நம்ம கொண்டு போகும். அதனால தான் நான் சொன்னேன், நம்ம உயரமாகவும் வளரணும், அகலமாகவும் வளரணும். ஏன் அகலமாக வர்றதை எண்ணிக்கை வளரும், ஆனால் உயரமாக வளரும் பொழுது தான் இயேசு கிறிஸ்துவிட்ட இருந்த அந்த கேரக்டர். நீங்கள் யோசித்து பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இருந்த, நான் பசங்கிட்ட ஒரு முறை சமீபத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், ஏன்னா நீங்கள் சண்டே ஸ்கூல் அல்லது சின்ன பசங்கிட்ட கேள்வி கேட்டிங்கன்னா நீங்கள் யோசிச்சிருக்கவே மாட்டீங்க, அப்படி பதிலாம் சொல்லுவாங்க. ஒருத்த கேட்டேன், இயேசுவை போல உங்ககிட்ட என்னென்ன குணம் இருக்குதுன்னு. எல்லா பசங்களும் ஒரு குணம் சொன்னாங்க. ஒருத்தன் சொன்னான், இயேசுவும் ரொட்டியை பித்து தான் சாப்பிட்டார், நானும் ரொட்டியை பிட்டு தான் சாப்பிட்டுருக்கிறேன். ஐ வாஸ் சோ சர்ப்ரைஸ்ட். அவன் எவ்வளோ கம்பேர் பண்ணியிருக்கிறான் பாருங்க. அப்புறம் அவங்க அம்மாட்ட கேட்டேன், ஆமாம் தினந்தோறும் அவன் வீட்டில் அந்த ரொட்டி சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஏசப்பா இப்படி தானே பிச்சாங்கன்னு சொல்லி அப்படி சொல்லி காமிச்சு தான் பிச்சு சாப்பிடுவானா. இப்போ இயேசுவை யாரோட கம்பேர், இயேசுவை எந்த குணத்தை அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது? ரொட்டி பிக்கிற குணம் தான் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சின்ன குழந்தைங்களுக்கு இட்ஸ் ஓகே, பட் நம்மளுடைய லைஃப்பில் நீங்கள் யோசித்து பாருங்க, இயேசுவுக்கு இணையா இயேசுவை போல ஒத்த ஒரு குணம், எந்தெந்த குணங்களை நம்ம வளர முடியும்? நம்மகிட்ட இருக்கக்கூடிய முட்கள், எந்த முள் அது மாற வேண்டும், எந்த காரியங்கள் அது மாற வேண்டும். நிச்சயமா முள் இல்லாமல் நம்ம இல்லை. உன்னத பாட்டு 2:2 வேதம் அழகா சொல்லுகிறது, முட்களின் நடுவிலே we are really the lily of the Sharon of the valley. ஆனால் நம்மளை சுற்றிலும் முட்கள் அதில் இருக்கத்தான் செய்யுது. எந்த முள் இந்த வருஷத்தில் அது முதிர்ச்சி பெறணும், எந்த முள் இனிமே அது நம்ம இடத்துலேருந்து மாறணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அந்த முதிர்ச்சியை ஆண்டவர் விரும்புகிறார். அதைத்தான் ஆண்டவர், இந்த முதிர்ச்சி எப்படி நடக்கும் தெரியுமா? how you will get into that maturity, how we will get into that. எபிரேயர் 5:8 ரொம்ப அழகா அந்த வசனம் சொல்லுது பாருங்க. எபிரேயர் 5:8 ரொம்ப தெரிந்த வசனம். நீங்க வேற கான்டெக்ஸ்ட்ல நிறைய முறை அந்த வசனத்தை படிச்சிருக்கலாம். அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு, தான் பூரணராய் மாறின பின்பு, தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. போதும். இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து பூமிக்கு வரும் பொழுது அவற்ற சில குணங்கள் இல்லை. உங்களுக்கு தெரியுமா? இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இறங்கி வரும் பொழுது எல்லா மனிதனுடைய குணங்களும் அவரிடத்தில் இல்லை. எப்படி நான் சொல்றேன், அவர் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தது உண்மைதான், ஆனால் ஒரு மனுஷனுக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் இப்ப இருக்கணும். மரியாளுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும், யோசேப்புக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும், அது அவருக்கு தெரியாது. அவர் எங்க இருந்தாரு? பரலோகத்தில் தேவனாய் இருந்தார். ஆனா இப்ப மனுஷனா வந்திருக்கிறாரு. ஒரு மனுஷனுக்கு அவங்க சொல்ற காரியங்களுக்கு அவர் கீழ்ப்படினும். அதனாலதான் வேதம் அழகாக சொல்லுகிறது, அவர் தன் தாயாருக்கும் தன் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார்னு வசனம் சொல்லுது. ஏன் சொல்லுது? அது பரலோகத்தில் கிடையாது. பரலோகத்தில் பிதாவுக்கு மட்டும்தான் கீழ்ப்படியணும். ஆனா பூமியில பூமிக்குரிய அம்மா அப்பாவுக்கும் கீழ்ப்படியணும். அதை இயேசு கிறிஸ்து கற்றுக்கொண்டார். பரலோகத்தில் பரிசேயர்கள் கிடையாது, எல்லாரும் பரிசுத்தவான்கள். ஆனால் பூமியில பரிசேயர்கள் உண்டு. அந்த பரிசேயர்களோடு கூட இருந்து எப்படி செய்யணும் கற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்து பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணன். கூட இருக்கிறவங்க செய்யறது எல்லாமே பாவம் தான். எப்பமா தான் பரிசுத்தம் செய்வாங்க? அப்பப்ப இயேசு சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும். ஸோ லாட் ஆஃப் திங்ஸ், இயேசு வாழ்ந்த, இயேசு இருந்த பரலோகத்திற்கும் அவர் இப்போ பூமியில் 33 வருஷம் இருக்க போற இடத்திற்கும் சம்பந்தமே இல்லை. எவ்ரி ஸ்டெப் மனிதனுக்கு சில நேரத்தில் கீழ்ப்படிய வேண்டி இருக்குது. யோவான் ஸ்நானகன் சொல்றான், நீங்க ஞானஸ்நானம் எடுக்கவே வேண்டாம. உடனே என்ன சொல்றாரு? இப்படி நாம் தேவ நீதியை செய்து கீழ்ப்படிவது இப்படி நமக்கு அது தேவ நீதி, அது நமக்கு நல்லது. கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவது நல்லது. கீழ்ப்படிதல். அவர் ஞானஸ்நானம் அவருக்கு அனுபவமே கிடையாது, சரீர பிரகாரமான ஞானஸ்நானம். ஆனா இயேசு அதை செய்கிறார். அப்போ எப்ப நம்ம பூரணமாவோம் தெரியுமா? நாம எதை இதுவரைக்கும் செய்யலையோ, எதை விரும்பலையோ, அந்த மாதிரியான அனுபவங்கள்ல சில நேரம் ஆண்டவர் நம்மளை எடுத்துட்டு போவாரு. அப்படி எடுத்துட்டு போகும்போது தான் கர்த்தர் நம்மை பூரணப்படுத்துகிறார். அல்லேலூயா.
இதுக்கு தான் கர்த்தர் சபையில வச்சிருக்கிறார். கர்த்தர் நம்மளை யாரை கொண்டு தான் சரி பண்ணுவார்? சபையில் இருக்கிற இன்னொருத்தரை வச்சு தான் கர்த்தர் யார் பண்ணுவார்? நம்மளை சரி பண்ணுவார். பக்கத்தில் உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, இரும்பு இரும்பை கருக்கும் அப்படின்னு யார் சொல்றா? சாலமோன் சொல்றான். நீ டாக்டர் சொல்றான்னு சொல்லிடாதீங்க. சாலமோன் பிரசங்கி 10 அவர் சொல்றாரு, இரும்பு இரும்பை கருக்கும். The iron will sharpen the iron. அயனை வச்சு தான் இன்னொரு அயனை நம்ம ஷார்பன் பண்ண முடியும். அப்போ ஒரு விசுவாசியை ஷார்பன் பண்ணணும்னா யாரை வச்சு தான் பண்ண முடியும்? மறுபடியும் பக்கத்தில் ரொம்ப தேங்க்ஸ் பிரதர், நீங்கள் தான் நம்மளை ஷேர் பண்ண முடியும். விசுவாசினால தான் நமக்கு நிறைய போராட்டங்கள் சோதனைகள் வரும். இயேசுவை அறியாதவங்க செஞ்சாங்கன்னா நம்ம ஈஸியாக மன்னிச்சிடலாம். கிரஹாம் ஸ்டைன்ஸ் அவங்களுடைய மனைவி ஒரு முறை ஒட்டன் சத்திரம் வந்திருந்தாங்க, 2010 நினைக்கிறேன், 10-11 ஞாபகம் இல்லை. அப்போ அவங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு நான் போயிருந்தேன், இங்கிலீஷ் டு தமிழ். அவங்க கிருபையை பற்றி பேசினாங்க. இப்போ சொன்னாங்க, என்னுடைய கணவன் தாரா சிங் கொன்ன போது அடுத்த நாளில் ஃபியூனரல் சர்வீஸில் எல்லாரும் கேட்டாங்க, ரிப்போர்ட்டர்ஸ்லாம் கேட்டாங்க. ஆனால் நான் ஒரு 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 2-3 நிமிஷம் தான் நான் டைம் எடுத்திருப்பேன் அவரை மன்னிக்கிறதுக்கு. ரொம்ப டைம் எனக்கு ஆகலை. யார் கொன்னா? தாரா சிங். ஐயோ கொன்னுட்டாரே. அப்புறம் யோசித்தேன், இயேசுவை அறியல அவர், அதனால தான் கொன்னுட்டாரு, பரவாயில்ல மன்னிச்சிட்டேன். 2 to 3 minutes தான் எனக்கு டைம் எடுத்தது. அதை சொல்லிட்டு அப்போ எல்லாரும் கிளாப் பண்ணாங்க. ஒரு சின்ன கேப் விட்டுட்டு அடுத்த சென்டென்ஸ் சொன்னாங்க, ஆனால் என் கூட அதே கிரஹாம் ஸ்டைன்ஸ் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் லெப்ரசி ஹாஸ்பிட்டலில் வேலை செய்து என் கூட இருந்து பணத்தை சுருட்டின என்னுடைய அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஃபினான்ஸ் மேனேஜரை இத்தனை நாட்கள் ஆன பிறகும் என்னால் மன்னிக்க முடியவில்லை. என்னால் முடியல. she told and cried. சொல்லிட்டு அழுதாங்க. அப்பதான் சொன்னாங்க, யாரை வச்சு கர்த்தர் உருவாக்குவாரு? தாரா சிங்கை வச்சு நம்ம விசுவாசத்தை உற்சாகப்படுத்தலாம். ஆனா நம்மளை உருவாக்குறதுக்கு நம்ம கூட தான் என்ன செய்வாரு? ஒரு ஆள் கட்டாயம் இருக்கலாம். அதனால டோன்ட் கெட் ஷாக்ட் பிரதர், என் கூடயே இருந்து இப்படி பண்ணிட்டாங்க. கூட இருக்கிறதுனால தான் பண்ணுவாங்க. ஏன்னா அப்பதான் நம்மளை முதிர்ச்சிக்குள்ள கொண்டு போக முடியும். இயேசுவை யாரை வச்சு காட்டி கொடுத்தாங்க? ஏன் மற்றவங்களை வச்சு காட்டி கொடுக்க முடியாதா? ஆள் ஒரே மாதிரியே இருப்பாங்க, மிஸ் பண்ணிடுவாங்களா? அப்படிலாம் இல்லை, ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். நிறைய பேர் இயேசுவோடு கூட சுத்திட்டு இருந்தாங்க. ஒருவேளை ப்ராபபிளி செஞ்சிருக்கலாம். ஆனால் கூட இருக்கிறவன், என்னோடு கூட தாளத்தில் கையிட்டவன் குதிங்காலை உயர்த்தினான். அதான் ஆண்டவருக்கு அந்த வலி, அந்த பெயின். வேதம் சொல்லுது, இந்த பாடுகளின் வழியாய் பூரணத்தை உண்டாக்கினார். நம்ம வெளியில படுற பாடுகள் நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்தும். ஆனா உள்ளுக்குள்ள படுகிற பாடுகள் என்னுடைய குணத்தை பரிபூரணமாக்கும். இட் வில் மேக் மீ எ பர்சன் ஆஃப் கேரக்டர். அதுதான் என்னுடைய பரிபூரணத்தை கொண்டு வரும். சபைக்கு உள்ள நம்ம வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய லைஃப்ல இந்த வளர்ச்சி எனக்கு ரொம்ப தேவை. அல்லேலூயா. எனக்கு தெரிந்து மன்னித்துக்கோங்க, இந்திய சபைகளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவால் அப்படின்னு நான் சொன்னா, இயேசுவை எதிர்க்கிறவர்கள் அல்ல, சபைக்குள்ளே வந்தும் பரிபூரணத்தை எதிர்க்கிறவர்கள். Let me repeat it. Those who oppose the maturity in their life, they are the real threat for the gospel. சுவிசேஷத்திற்கு எதிரிகள் யார்? வெளியிலே நிற்கிறவர்கள் அல்ல, உள்ளே வந்த பிறகும் பரவாயில்லை என்று ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் அந்த பரிபூரண அனுபவத்தை நோக்கி ஓடுவதற்கு நான் சில வழிகளை பெற்றுக்கொள்ளட்டும் என்று பார்க்காமல், மூத்த குமாரனை போல இளைய குமாரன் உள்ளே வரக்கூடாது என்று தடுக்கிறவர்கள். யோசித்து பாருங்க, சுவிசேஷம் யாருமே போய் சொல்லல. இளைய குமாரனுக்கு யாரும் சுவிசேஷம் சொன்னாங்களா? இல்ல, அவனாதான் வந்தான். வந்த விசுவாசி யாரும் உள்ள விட மாட்டேங்கிறான். சத்தமா சொல்லுங்களேன். உள்ள இருக்கிற விசுவாசி தான் விட மாட்டேங்கிறான். அப்பா விட்டாச்சு, ஆனா யாரு விடல? அண்ணனும் விடல. நம்ம எப்போதுமே மூத்த அண்ணனா மாறிடக்கூடாது. நம்ம எப்போதுமே மூத்த அக்காவா மாறிடக்கூடாது. ஏன் மாறிடக்கூடாது? இந்த பரிபூரணம் எனக்குள்ள வரலைன்னா பன்னியில விழுந்து கடந்து வந்தவனை நான் தோல்ல சுமக்க முடியாது. இன்றைக்கு சபைக்குள்ளே இருக்கக்கூடிய பெரிய ப்ராப்ளம் இதுதான். இளைய குமாரர்கள் வாசலிலே நிற்கிறார்கள், மூத்த குமாரர்கள் சோஃபாவிலே உட்கார்ந்து இருக்கிறார்கள். They don't allow, they don't accept.
they don't realize the father's heart. அவர் அப்பாவோடே தான் இருக்கிறாங்க. அதான் அவரே கேட்கிறார், என் கூடவே தான் நீ இருக்கிற, everything you are enjoying, நான் சாப்பிடுற அதே சாப்பாடு, every day you are seeing me. இதனுடைய அர்த்தம் என்ன? every day you are reading the Bible, every day you are listening, every day அப்பாவை போல எல்லாம் உனக்கு கிடைக்குது, ஆனா அப்பா உன்கிட்ட இல்லையே. that is the maturity. சபை வளர்ச்சிக்கு இன்றைக்கு தேவை அதுதான், பூரணமான ஒரு காரியம். முதல் ரிவைவல் எப்படி வந்துச்சு தெரியுமா? மொராவியன் ரிவைவல் அப்படின்னு நீங்க போய் படிச்சு பாருங்க ஹிஸ்டரியில. that was the first recorded revival. எழுப்புதல் எப்படி வந்ததுன்னு, எப்படி வந்தது? அங்க இருந்த ஒரு சின்ன கூட்டம், very minimal people, ஒரு 27 பேர், அவ்வளவுதான். அந்த 27 பேரும் அதிகமா வசனத்தின்படி வாழணும்னு விரும்பி ஒரு தலைவருடைய வழிநடத்துதலின்படி ஜெபிக்க வந்தாங்க. ஜெபிக்க வந்தபோது ஜெபிக்க வரல, அது ஒரு சனிக்கிழமை திருவிருந்து ஆராதனைக்கு தங்களை ஆயத்தப்படுத்த வந்தாங்க. திருவிருந்து ஆயத்த ஆராதனை ஜெபிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்குள்ள தோணுச்சு, நான் இன்னும் சரியாகலை. ஆனால் அவங்க தான் பெஸ்ட் பீப்புள் அப்போ இருந்ததுல கத்தோலிக்க முறையை எதிர்த்து தைரியமாய் விசுவாசத்தில் நின்னவங்க, பரிசுத்த வாழ்க்கையில் வாழ்ந்து காண்பிச்சவங்க. ஆனால் அன்றைக்கு இருந்த திருவிருந்து ஆராதனை கூட்டம், சனிக்கிழமை இரவில் நடக்கூடிய அந்த கூட்டத்தில் அழுது ஒப்பு கொடுத்தாங்க. ஆண்டவரே, நான் இந்த அன்பிலே கொஞ்சம் குறைஞ்சிட்டேன், இதில் இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிட்டேன். they were crying and they were preparing. என்ன நடந்தது தெரியுமா? அந்த இது முடிந்த உடனே பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு பெருமழையை அவங்க உணர்ந்தாங்க. அடுத்த நாள் ஆராதனை, திருவிருந்து ஆராதனை, பயங்கர மகிமை. பாஸ்டர் எந்திரிச்சு சொன்னார், எனக்குள்ள ஆவியானவர் சொல்றாரு 24 மணி நேரமும் ஜெபிக்கக்கூடிய ஆட்கள் தேவைன்னு. ஒரே வரிதான், 27 பேர் கை தூக்குனாங்க முதல் ஆராதனையில, நான் ஸ்டாப்பிங். அன்னைக்கு ஆரம்பிச்ச அந்த ஜெபம் என்னைக்கு முடிஞ்சது தெரியுமா? சங்கிலி ஜெபம் என்னைக்கு முடிஞ்சது தெரியுமா? பிளானே பண்ணல அவங்க, திருவிருந்து ஆராதனையில ஆரம்பிச்சாங்க, அவ்வளவுதான். முடிஞ்சது 100 வருஷம் கழிச்சு. கேன் யூ இமேஜின்? ஜெப திட்டங்கள் போட்டெல்லாம் அவங்க கொடுக்கல, யார் எத்தனை மணி நேரம் ஜெபிக்கணும்லாம் கொடுக்கல. கடைசியாய் 100வது வருஷம் அதை முடித்து 100 வருடங்கள் தேவன் எங்களுக்கு ஜெபிக்க போதுமானவராய் இருந்தார்னு சொல்லி அமைதியாக எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. தட் இஸ் த மெச்சூரிட்டி. எங்க மெச்சூரிட்டி வருதோ அங்க எப்படி ஆவியானவர் செயல்பட முடியும்? அந்த டீம்ல இருந்துதான் மிகப்பெரிய மிஷனரி கூட்டம் எல்லா உலகத்தினுடைய பகுதிகளுக்கும் போனாங்க, யூரோப்புக்கு போனாங்க, பெரிய பெரிய காரியங்களை அவங்க மூலமா கொண்டு வந்து நீங்க ஹிஸ்டரியை போய் நீங்க படிச்சு பாருங்க. இட்ஸ் பியூட்டிஃபுல். ஸோ எங்க தன்னை கரெக்ட் பண்ணி மெச்சூரிட்டியில வளர்றதற்கு ஒப்பு கொடுக்கிறாங்களோ அந்த சபையை போல பராக்கிரமம் உள்ள சபை வேறு ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. அந்த சபைக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த், அந்த சபைக்கு இருக்கக்கூடிய பலன், 100 வருஷம் சாத்தான் பக்கத்திலே வர முடியல, ஜெபத்தை தடுக்க முடியல. நோ வாட்ஸ்அப் குரூப், நோ ரிமைண்டர். இப்பெல்லாம் நம்ம ஜெபத்துக்கே 10 ரிமைண்டர் சொல்ல வேண்டியிருக்கு. 7 மணி ஜெபம் பண்ணிருன்னு 6:30 மணிக்கு சொல்லணும், திரும்ப 7:05க்கு நம்ம சொன்னோம் ஜெபிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கணும். ஏன்னா எல்லாருமே பிஸி, so much of busy. அதை ரிமைண்ட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு செயின் ப்ரேயரை ஒரு 10 நாள் நடத்தினாலே நமக்கு ரொம்ப நம்மளே டயர்ட் ஆயிடுவோம். அப்பா போதும் இயேசுவே, இந்த சிலுவை போதும் அப்படின்னு. ஆனால் அந்த நாளில் ஒன்றுமே கிடையாது, நோ கேலண்டர், நத்திங். கையை தூக்கிட்டே இருந்தாங்க, ஜனங்கள் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தாங்க. 100 வருஷம் நான் ஸ்டாப், 100 years. That's how. அவங்க அந்த குறிப்பை அழகாக எழுதியிருக்கிறாங்க. இது நடக்கிறதுக்கு முந்தின நாள் எங்களுக்குள் நடந்த மாற்றம் உலகத்திலே நடக்க ஆரம்பித்தது. Hallelujah. They showed that what was happening within us, we could see outside the world. Revival எப்போ நடக்கும்? எனக்குள்ள என்ன நடக்குதோ அதுதான் என்னை சுற்றி நடக்கும். பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, நமக்குள்ள என்ன நடக்குதோ அதுதான் நம்மளை சுற்றி நடக்கும். Hallelujah. அதுதான் நடக்கும். எனக்குள்ள நடக்காம வெளியில நடக்க முடியாது. That's where the maturity, பரிபூர்ணத்தினுடைய வளர்ச்சியை சபையை குறித்து ஆண்டவர் வச்சிருக்கிறார். 3வது காரியம், எண்ணிக்கையிலே வளர்ச்சி, பரிபூர்ணத்தில் அது ஒரு வளர்ச்சியை கட்டாயம் இந்த சபைகள் அது கொண்டு வரணும்.
ஆண்டவர் அப்படிப்பட்ட வளர்ச்சியை, அப்படிப்பட்ட தகுதியை ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். மூன்றாவது, இந்த வளர்ச்சி ஒரே இடத்துல இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்ப்பது இல்லை. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 11th chapter 19வது வசனம். அதற்கு பிறகு ஏற்கனவே நம்ம இது சில நேரங்களில் பார்த்திருக்கிறோம், ஆகவே நீங்க எளிதாய் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். 19வது வசனத்தை வாசித்துட்டு 26வது வசனத்தையும் வாசித்தரலாம். ஸ்தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கே அன்றி மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல் பெனிக்கே நாடு, சீப்ரு தீவு, அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் சுற்றித் திரிந்தார்கள். அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடே கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கிற்று. மூணாவது, the growth by multiplication. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை போன்ற சபைகளை உருவாக்குவது. அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த சபை பெருகிச்சு எண்ணிக்கையில், இந்த சபை பரிபூர்ணத்தில் பெருகிச்சு, முதிர்ச்சியில பெருகிச்சு, சந்தோஷம். அதோட முடிஞ்சதா? இல்ல. இந்த சபையை போல பல சபைகளை இது பெற்றெடுக்க வேண்டும். It has to bear the churches. 18 வயசுக்கு அப்புறம் குழந்தைய பிறந்த, அதே தான் 18 வயசுக்கு அப்புறம் கல்யாணம் முடிச்சிருது. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு குழந்தை பிறகுது. இது நேச்சுரலா கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய காரியம். இன்னொன்று, ஆண்டவர் நமக்கு ரொம்ப அழகா சொல்லி கொடுத்தது ஆட்டு மந்த சபை என்பது. ஒரு ஆடு 6 மாசத்துக்கு ஒருத்தர் எத்தனை குட்டி போடுது? குறைஞ்சது 2 குட்டியாவது போடுது. 6 மாசத்துல 2 குட்டி. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், தேவன் உண்டாயிருக்கிற சபை எப்படி இருக்கும்? ஒன்றாகிலும் மலடாயிராமல் இரட்டத்தனையாய் குட்டியை ஈணுகிற ஆட்டை போல இருக்கும்னு உன்னத பாட்டுல 2 முறை அந்த வசனம் வருது. Twice it is repeated to tell about the church. 4வது அதிகாரத்தில் முதல்ல வருது, அதுக்கு பின்னாடியும் அந்த வசனம் எழுதப்பட்டிருக்கு. ஏன் ஆண்டவர் அதை சொல்ல விரும்புகிறார்? மல்டிப்ளிகேஷன், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த சபை வளர்ந்துச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் சபையினுடைய அடுத்த காரியம் நடந்தே ஆக வேண்டும். அதுக்கு தமிழ் பைபிளில் ஒரு நல்ல வார்த்தை மோசேயை குறித்து சொல்லும் போது போட்டிருக்கோம், படிச்சு பாருங்க. எபிரேயர் 11வது அதிகாரம் 24வது வசனத்தினுடைய முதல் வரி. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆனபோது, போதும், பெரியவன் ஆனபோது. ஹிந்தி பைபிள்ல சயானான் இருக்கும். அப்படின்னா என்ன? வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம். நீ பிகம் an adult, மெச்சூரிட்டியை தாண்டி அடுத்த பகுதி, குழந்தை பெற்றெடுக்கும் பாக்கியத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அவன் வேறு மனுஷனா மாறிட்டான். பெரியவன் ஆனபோது அவனுக்குள்ள நிறைய சேஞ்ச். என்ன செய்யணும், இனி இது சரிப்படாது, இப்படித்தான் செய்யணும். அதே தான் சபைக்கும் நடக்கும். சபை பெருகினதுக்கு அப்புறம் அது பெற்றெடுக்கிற சபையா மாறணும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் இது தாய் சபையா மாறி, இது பெற்றெடுக்கிற சபையாய் மாறி, சபையினுடைய துரட்சி, மல்டிப்ளிகேஷன் நடந்து கொண்டே இருக்கணும். கர்த்தர் அதை விரும்புகிறார். என்றைக்கு நம்ம அந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் இல்லை, ஒரே இடத்துல ஃபுல்லா எப்போதும் அந்த இடம் மட்டும்தான், தட்ஸ் நோ அதர் பிளேஸ், தென் ப்ராபப்ளி நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போக வேண்டிய அவசியத்தை கர்த்தர் உணர்த்துகிறார். அல்லேலூயா. அது 2 விதத்தில் ஆண்டவர் செய்கிறார். ஒன்று, மோசே பெரியவனான பொழுது அவனையே தூக்கிட்டு போயிடுறாரு. அந்தியோக்கியா சபை நல்லா வளர்ச்சி அடைந்த உடனே ஆண்டவர் அங்கிருந்து பவுலையும் பர்னபாசையும் தனியா பிரித்து அவர் கொண்டு போயிடுறாரு. அடுத்த இடங்களை அதை பெற்றெடுக்கணும் அப்படின்னு. சில இடங்கள்ல, சில நேரங்களில் இதை தன்னுடைய நடத்துதலின்படி செய்கிறார். அல்லது அவர் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு ஆயுதம் உபத்திரவம், பெர்சிக்யூஷன். தட் இஸ் a thing he uses for this multiplication. அதனால அந்த வசனத்தை வாசிக்க சொன்னேன். ஸ்தேவான் நிமித்தம் உண்டான உபத்திரவத்தினால் சிதறப்பட்டவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை சொல்லி சபைகளை ஸ்தாபித்தாங்க. சம்டைம்ஸ் the persecutions அது வந்து நம்மளை அட்டாக் பண்ணும் பொழுது நாம மூவ் பண்ண வேண்டிய டைரக்ஷன்ஸ், நாம மூவ் பண்ண வேண்டிய இடத்திற்கு அது நம்மளை கொண்டு போய் சேர்த்துரும். நம்ம லைஃப்ல, சொந்த லைஃப்ல வரக்கூடிய சில ப்ராப்ளம் கூட. அதனால பெர்சிக்யூஷன்ஸ் எப்பெல்லாம் வருதோ தைரியமா ஃபேஸ் பண்ணுங்க.
உபத்திரவத்தின் நடுவில் தான் மிகப்பெரிய மகிமையை நாம் எப்போதும் பார்க்க முடியும். அல்லேலூயா. போன மாதம் நீங்களாம் ஜெபித்தீர்கள், அதுக்காக நன்றி செலுகிறோம். அந்த பாடுன்ற இடத்துல பட்னாவில் அந்த டவுனுக்குள்ள மொத்தமே 2 சர்ச் தான் இருக்குது. வேற யாரும் அதுக்கு சர்ச்சில் வைக்க முடியல. அவ்வளோ ராஜ்புட்ஸ் நிறைய உள்ள ஏரியா. ஆனந்த் சிங் அப்படின்ற பேரை நீங்கள் கூகுளில் அடித்து பாருங்கள். முக்காமா என்கிற அந்த கான்ஸ்டிடியூன்ஸினுடைய எம்எல்ஏ, ராஜ்புத் எம்எல்ஏ, மிகப்பெரிய ரவுடி, ஜெயிலில் இருந்தே பலமுறை ஜெயித்தவர். பீகாரில் இருந்தவங்களுக்கு அவரை பற்றி நல்லாவே தெரியும். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அவருடைய ஏரியா அந்த பாடு ஏரியா. அவருடைய பேரை சொல்லி தான் அடித்தாங்க நம்ம டீமை அடிக்கும் போதே ஆனந்த் சிங் ஏரியாலே வந்து சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு பெருசாக இருக்குதா அப்படின்னு சொல்லி. ஸோ ஆனால் அந்த இடத்துல உபத்திரவங்கள் நடந்ததற்கு அப்புறம் தான் இப்போ அந்த இடத்த சுற்றிலும் இன்னும் ஒரு 3 ஏரியாவை நம்ம புதுசாக ரீச் அவுட் பண்ணி அங்கேயும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஆண்டவர் வாசலை திறந்திருக்கிறார். அல்லேலூயா. அது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த 1.5 மாசத்துல கிட்டத்தட்ட நான் டைரக்டாக போய் ஞானஸ்தானம் கொடுத்த ஜனங்களுடைய எண்ணிக்கையே இந்த 1 மாசத்திற்குள்ள ஆல்மோஸ்ட் எவ்ரி சர்வீஸில் 30லேருந்து 35 பேருக்கு ஒவ்வொரு வாரமும் ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு ஜனங்களை கர்த்தரை கூட்டி கொண்டு வருகிறார். நிறைய பேரை கொண்டு வருகிறார். ஸோ இதற்கு காரணம் நான் தான் யோசித்தேன். சில நேரங்களில் உபத்திரவங்கள் நமக்கு வேதனையை கொடுக்குது, அடி வாங்கும்போது வலியை கொடுக்கிறது, இழப்புகள் நம்மளை கஷ்டப்படுத்துது. ஆனால் அந்த இழப்புகளின் வழியாக தான் ஆண்டவர் பெற்றெடுக்கிற ஒரு கிருபையை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. அதனால தான் பீடா உபத்திரவத்தை வந்து வலிக்கு, உபத்திரவத்தினுடைய வலியும் பெற்றெடுக்கிற வலியும் பிரசவ வேதனையினுடைய வலியும் கிட்டத்தட்ட ஒன்று தான். The pain of persecution and the pain of delivery both are almost same. ரெண்டுமே கடினமான வலிகள். ஆனால் அந்த வலியினுடைய முடிவில் நீங்கள் புதுசாக ஒன்று பெற்றெடுப்பீங்க. அல்லேலூயா. அதனால சபை உபத்திரவத்தின் வழியா போய் தான் ஆகணும். எந்த சபை உபத்திரவத்தின் வழியா போலையோ அந்த சபைக்குள்ள அடுத்த பெருக்கம் வர்றது கடினம், அடுத்த இடத்திற்கு போறதுக்கு கடினம். இப்போ நான் உங்ககிட்டே கேட்குறேன், நீங்கள் எவ்வளோ பேர் பாஸ்டர் வந்தோடனே கேட்டாங்க நேபாளுக்கு இன்னைக்கே போகிறதுக்கு எத்தனை பேர் ஆயத்தம்னு சொல்லி. நான் யோசித்தேன், சின்ன பசங்க கை தூக்கிடுவாங்க. ஐ திங்க் அவங்க தூக்கலை, ஏன்னா நாளைக்கு ஸ்கூல் இல்லை. ஸ்கூல் இருந்தால் அவங்க தூக்கியிருப்பாங்க. நான் வர்றேன் அங்கிள் என்னை கூட்டின்னு போயிருங்க, இங்கே இருக்கிறது பதிலாக அங்கே போயிடலாம் அப்படின்னு. எல்லாத்துக்கும் சம்மர் ஹாலிடே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதனால தே வாண்டட் டு ஸ்டே. இது உண்மை. நாம் ஏதோ பயந்து மற்ற காரியங்களுக்காக நம்ம போகிறதில்ல. உபத்திரவம் அது கிறிஸ்துவின் இடத்திலிருந்து வந்திருந்தால், கிறிஸ்துவினால் அனுமதிக்கப்பட்ட உபத்திரவமாய் இருக்கும் என்றால், அது கட்டாயம் நம் மூலமாய் ஒரு புதிய காரியத்தை பிறப்பிக்கும். சபைக்குள்ள அந்த காரியங்கள் வந்து சபையை நோக்கி அந்த காரியங்கள் அழுத்தப்படுகிறத இந்த நாட்கள் நம்ம அதிகமாக உணர்கிறோம். அப்படித்தானே? நிறைய லாஸை நீங்கள் பார்க்குறீங்க, நிறைய சட்டங்களை பார்க்குறீங்க. நம்முடைய தேசத்தினுடைய சூழ்நிலை, நான் மறுபடியும் அதே மாவை அரைக்க விரும்பலை. ஏன்னா சோஷியல் மீடியாவில் மற்ற இடத்துல நம்ம எல்லாருமே ஆக்டிவாக இருக்கிறோம். நம்ம இந்தியாவினுடைய நிலைமை எந்த இடத்தை நோக்கி அது போயிட்டுருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னும் கொஞ்ச நாட்களுக்கு கழித்து 2 விதமான குடியுரிமையை பெற்றவர்கள் நம்முடைய தேசத்தில் வரப்போகிறாங்க. ஒரு குடியுரிமை ஓட்டு போட முடியாது, இன்னொரு குடியுரிமை ஓட்டு போட முடியும். சப்ஸ்டாண்டர்ட் ஆர் செகண்ட் டிகிரி சிட்டிசன்ஷிப், அதை நோக்கி தான் இது வேகமாக நடந்துகிட்டு இருக்குது. அப்படி வரக்கூடிய சூழ்நிலையில் நமக்கு ஏராளமான தாக்கங்களை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் வரலாம். ஸோ அது நம்மளுடைய காலங்களிலா அல்லது அதற்கு பின் வருகிற காலங்களிலா அது நமக்கு தெரியல. ஆனால் ஒன்று நிச்சயம், இந்த உபத்திரவத்திற்கு அப்போஸ்தலர்கள் வைத்த அவங்க வைத்திருந்த பேர் என்னென்றால், இந்த உபத்திரப்படுவதற்கு தங்களை பாக்கியவான்கள் என்று அவர்கள் எண்ணினார்கள். They consider this persecution as their privilege. அப்ப சபை வளர்ச்சிக்கு உபத்திரவங்கள் வரும் பொழுதுதான் நம்ம எல்லாம் ஒன்று சேருவோம். அண்ணன் தம்பி செய்யாததை எது செய்யுமா? அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்? அப்படி வரும்போது எல்லாம் ஒன்னஸா வந்துருவோம். முக்கியமா நடக்கக்கூடிய உபத்திரவத்தில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நன்மை என்ன என்றால், ஒற்றுமை, ஒன்னஸ்ல வருவோம். இன்னைக்கு நம்ம யோசித்து பாருங்க, நம்ம சபையில மற்ற இடங்களை நம்ம எடுக்க தேவையில்லை, நம்மளே நம்ம யோசித்து பார்க்கலாம். ஆவியில் நம்ம எத்தனை பேர் ஒருமனப்பட்டு நம்ம சேர்ந்து இருக்க முடியும்? so divided. இந்த டிவைடடை ஆண்டவர் சேர்க்கும் பொழுது எங்க சேர்க்கிறார் தெரியுமா? உபத்திரவத்தில் தான் ஆண்டவர் சேர்க்கிறார். இஸ்ரவேல் தேசம் யாருடைய நாட்களிலே 2ஆய் பிரிக்கப்படும் என்று ஆண்டவர் சொன்னார் தெரியுமா? சாலமோன் நாட்கள்ல ஒரு யுத்தமும் கிடையாது. அதனால தான் சாலமோனுக்கு பெரிய பிரச்சனையே.
லைஃப்ல யுத்தமே இல்லை என்றால் there is always a big danger. தாவீது யுத்தங்கள் செய்து கொண்டே இருந்தான். அதனால கர்த்தருக்கு பிரியமான மனுஷனாய் விழுந்தாலும் எழுந்து வந்து வாழ்ந்து கொண்டிருந்தான். சாலமோனுக்கு யுத்தமே கிடையாது. அதனால் வாழ்க்கை முழுவதும் அவன் வேறு ஒரு இடத்தை நோக்கி அவன் நடந்து விட்டான். திரும்ப வர முடியாத வரைக்கும் உல்லாசமும் உலகமும் அவனை விழுங்கி விட்டது. இட்ஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட் தட் we need to have here and there. அதனால தான் ஆண்டவர் இங்கேயும் அங்கேயுமாய் நமக்கு உபத்திரவங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார். தொடர்புக்கு டாக்டர் அசோக் குமார், MBBS DNB, கேம்ப்ஸ் ஊழியங்கள், நேபாள், இந்தியா. நாகர்கோவில் 9488335666. மார்த்தாண்டம் 9025691546.